ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 26/4/2024 வெள்ளிக்கிழமை நிர்மல் 651 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. கெஸ்ஸிங்கோட கெஸ்ஸிங் மேட்சாக இருந்தால் மட்டும் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு நம்ம 25/4/2024 அன்னைக்கு எடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து நமக்கு ஆல் போர்டில் 4 மட்டும் பாஸ் ஆகிருக்குது. அதாவது 0 4 1 கொடுத்துருக்கேன். ஆனால் போர்டு வந்து ஃபுல்லாகவே மாறிடுச்சு. ஆல் போர்டு மட்டும் நம்ம கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீக்லி சார்ட் படி தான் ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 வாரத்தோடைய ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா 2 விதமாக பார்க்கலாம். அதாவது சியோட பவர் சியிலே வந்துருச்சு. இது 5 வாரத்துடைய ரிசல்ட். சி பவர் சியிலே கிடச்சிருச்சு, ஏ பவர் ஏலே கிடச்சிருச்சு. அப்படி பார்த்தோம்னா பி பவர் பியில் தான் வரணும். அப்படி பார்த்தாலும் நமக்கு ஆல் போர்டு வந்து இந்த வீக்லி சார்ட் படி 1 தான் கிடச்சிருக்கு. இல்லை இப்படி பார்த்தோன்னா 7 பவர் 2 பி பவர் சியில் வந்துருச்சு, பி பவர் ஏல வந்துருச்சு. அப்படி பார்த்தாலும் பி பவர் பியில் தான் 1. ஸோ எப்படி பார்த்தாலுமே எனக்கு 1 கிடைக்கிறதுனால நான் 1 வந்து ஆல் போர்டுக்கு தான் எடுத்திருக்கேன். அதே போல் இதில் பார்த்தோன்னா 5 0 ஒரு வாரம் விட்டுட்டு 9 9 பார்த்தோன்னா 5 8 9 6 7 5 6 7 8 9 அந்த டபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுல. அதுக்கப்புறம் ஒன்று 4 4 வரணும். அப்படி இல்லைனாக்கா 1 6 வரணும். டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஒருவேளை அடுத்த டபுள்ஸ் வந்துச்சுனாக்கா 5 6 7 8 9. ஸோ இதுக்கு அடுத்து டபுள்ஸ் வந்துச்சுன்னா அது என்ன வருங்கிறது உங்கள் கெஸ்ஸிங்கில். நான் ரூட்டு மட்டும் தான் உங்களுக்கு எடுத்து தரேன். நம்ம சேனல் ஆரம்பத்துலேருந்து எப்படி வருங்கிற இந்த ரூட்டை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதில் வந்து அடுத்து உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இது வந்து இதை வச்சு நான் எடுத்துருக்கிற ஆல் போர்ட் நம்பர் வந்து 1 தான். இது வந்து ரெகுலர் சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்து ஒரு 4 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இது எப்படின்னா இந்த 3 நம்பர் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு 3 நம்பர்லேருந்து ஒவ்வொரு நம்பர் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி அப்படி தான் வந்துருந்துச்சு. இப்போ நான் 4 நாள் தான் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த 6 அப்படியே ரிப்பீட் ஆகிடுச்சு, இந்த 2 அப்படியே ரிப்பீட் ஆகிடுச்சு, அடுத்து 5 பவர் 0 வந்துருச்சு. அப்போ 8 இல்லைன்னா 8 பவர் 3 தான் வரணும். நான் எப்படி எடுத்திருக்கேன்னா 5 பவர் 0 வந்ததுனால என்ன 6 டேரெக்டாக வந்துருச்சு, 2 டேரெக்டாக வந்துருச்சு. 5 பவர் 0 வந்த மாதிரி 8 பவர் 3 தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அந்த 3 எனக்கு வந்து பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் கிடச்சிருக்கு. உங்களுக்கு எந்த போர்டில் வருதோ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இந்த ரெகுலர் சார்ட்டுக்கு நம்ம கிடச்ச ஆல் போர்டு வந்து 3 5. ஏதாவது 0 வந்துச்சுன்னா 0க்கு அடுத்து 3 இருக்குது, 5 இருக்குல்ல, அதனால் 0 5. இந்த 3 5 வந்து நான் இதோட மேட்ச் பண்ணியிருக்கேன்னா 1ஓட மேட்ச் பண்ணி தான் ஏபிபிசிஎஸ்சி எடுத்திருக்கேன். இங்கே 0 3 எப்படி கொடுத்தோன்னா 1 2 இங்கே 0 வரலாம், இல்லைனா 1 2 3 வரலாம் அப்படிங்கிறதால இது எடுத்திருக்கோம். அதே போல் இதில் பார்த்தோன்னா 4 5 6 3 இல்லை, அதனால் 3 எடுத்திருக்கேன். எனக்கு இந்த கேல்குலேஷன் படி எனக்கு 5 வந்ததுனால இங்கே 5 எடுத்திருக்கேன். அப்புறம் 5 பவர் 0 2 பவர் 7. ஏன்னா இப்படி பார்த்தோன்னா 5 பவர் 0 வந்துருச்சு. இப்போ 2 பவர் 7 இல்லை 4 பவர் 9 தான் வரணும். எனக்கு 7 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் 7 எடுத்திருக்கேன். 5 பவர் 0 2 பவர் 7. அதே போல் 0 பவர் 5 2 பவர் 7 வரலாம் அப்படிங்கிறதுனால எடுத்திருக்கேன். இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஏ போர்டுக்கு 7 1 6, பி போர்டுக்கு 3 5 1, சி போர்டுக்கு 0 3 2. ஏபிபிசிஎஸ்சி 13 15 31 51 71 75 73 72. 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். 135 712 2 பாக்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.